பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், வெண்டிக்காய் பொரியல். அப்புறம் பாத்திரம் விளக்க போகிறேன். பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு விளக்கணும். அப்புறம் துணி வாஷ் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். பாத்திரம் விளக்கலாமா? பாத்திரம் விளக்குறதுக்கு வீடியோ எடுக்க ஸ்டாண்ட் இல்லை. பாப்பா தூங்குற கேஸில் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டாங்க. பாத்திரத்தை விளக்கணும், துணி துவைக்கணும். நிறைய வேலை மொத்தம் ஒரு பேப்பர் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். யாராருக்கும் தயிர் சாதம், வெண்டிக்காய் பொரியல் பிடிக்கும் சொல்லுங்கள். வீட்டு ஸ்கின் வந்து சின்னது, அதனால் என்ன பண்ணுறோன்னா விளக்கிட்டு ஒரு 4 இடம் விளக்கணும்னா அப்படியே திருப்பி என்ன பண்ணிடுவேன், வீடியோ ரன் ஆகிடுச்சுடான்னு பார்த்தேன். அவர் பழமொழி சொல்லட்டுங்களா? இந்த காலத்தில் கட்டின கணவர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கணும் அவசியம் கிடையாது. நம்ம யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கணும் அவசியம் கிடையாது. இந்த காலத்தில் ஒரு லைஃப் நல்ல லைஃப் கடவுள் கொடுத்து நீ இதை நல்ல லைஃப், நான் உனக்கு லைஃப் பார்ட்னரை நல்லபடியாக கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்குன்னு கடவுள் கொடுத்தது. நம்ம என்ன பண்ணோம், அந்த லைஃப் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். எப்படியாப்பட்ட கனவாக இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு பொண்ணு கையில் தான் இருக்குது. குடும்பத்தை ஆக்குறதும் பொண்ணு கையில் தான், குடும்பத்தை அழிக்கிறதும் பொண்ணு கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சோன்னா எப்படி வேணாலும் குடும்பத்தை மேலே எப்படி போனாலும் வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தை கலைக்கணும்னாலும் சீக்கிரம் கலைச்சி விட்டலாம். நம்ம கையில் தான் இருக்குது. கடவுள் நம்மளுக்கு ஒரு லைஃப் கொடுத்து சின்ன வயசுலேருந்து நீ கஷ்டப்பட்ட நீ இப்போ நீ நல்லபடியாக இருந்துக்கும். நான் ஒரு லைஃப் கொடுத்துருக்கோம், அதை நீ தான் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு கடவுள் கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்து காட்டும் கடவுளுக்கு. ஊர் மக்களையும் சரி, ஒரு ஊர் மக்களையும் சரி, நம்மளும் சரி நல்லபடியாக வாழ்ந்துக்கணும். அது மாதிரி என்னோட தத்துவம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் நல்ல லைஃப் கொடுத்தாக்க தப்பான கணவராக இருந்தாலும் நல்ல கணவராக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் லைஃப்பை நல்லா பிடிச்ச மாதிரி லைஃப்பில் பிடிச்ச மாதிரி வாழுங்க. இருக்கிறது ஒரு லைஃப், சந்தோஷமாக வாழுங்க. ஃபேமிலியில் எந்த ஒரு சண்டை சச்சரவு அது மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காதிங்க. நாங்களாம் இங்கே வந்து சிட்டியில் வந்து யாரும் இல்லாமல் தனியாக குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கடவுளையும் கணவனையும் பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். யாரும் இல்லைங்கிறது ஃபேமிலியில் இருக்கிறப்போ தெரியாது. ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப சண்டை சச்சரவு அப்படி வரும். அது கூட்டு குடும்பத்தில் நம்ம அனுசரித்து இருக்கிறத பொறுத்து. ஆனால் சிட்டிக்குன்னு வந்துட்டோம்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். யாரும் இல்லாமல் தன்னந்தனியில் எவ்வளோ ஒன்றும் வீட்டுக்காரங்க எப்படி வேலைக்கு செய்வாங்க, நம்ம தான் இருந்து பார்த்துக்கணும். வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், நம்மளும் சாப்பிட்டுக்கணும், நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். எல்லாமே நம்ம ஹெல்த். ஸோ கொடுக்குற லைஃப்பை, கடவுள் கொடுக்குற லைஃப் நல்லபடியாக பிடிச்ச மாதிரி வாழுங்க. பிடிச்சதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கிறோம். கடவுள் நம்மளுக்கு பிடிக்காத லைஃப்பை கொடுத்தா கூட நம்ம கையில் தான் இருக்குது, அதை மாற்றுறது நல்லபடியாக மாற்றிக்கிறது. ஸோ நீங்கள் பிடிச்ச மாதிரி லைஃப்பை ரன் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக பிடிச்ச லைஃப்பை வாழுங்க. பாத்திரம்லாம் கழுவிட்டேன், கழுவி இங்கே அடிக்காச்சு. கரண்டிலாம் கழுவி அடிக்கிட்டேன்.
அடுப்பு துடைச்சிட்டேன். இது துடைக்கணும். இப்போ துணி துவைக்க சோப்பு பிரித்து வச்சுருக்கேன். போய் துணி துவைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை ரன் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கோங்க. நம்ம கையில் தான் இருக்குது. ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், ஃபேமிலியை எப்படி எடுத்துகிட்டு போகணும், நம்மளை 4 பேர் மதிக்கிற மாதிரி எப்படி நம்ம வாழணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. எல்லோரும் என் வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.